நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். உலகில் வர இருக்கின்ற தீர்ப்புகளை எல்லாம் வெளிப்படுத்தி எங்களை உமக்காக ஆயத்தப்படுத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் மீது நீர் பாராட்டி வருகின்ற அன்பிற்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். 4வது எக்காலம் ஊதப்படுகின்ற பொழுது நிகழ்கின்ற தீர்ப்புகளை கேட்டு நாங்கள் இன்னும் உம்மண்டை கிட்டி சேர நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். தரிசன நூலில் சொல்லப்பட்டுள்ள செய்திகள் நடந்தவையா, நடக்கவிருப்பவையா, நடந்து கொண்டிருப்பவையா என்கின்ற கேள்வி நம்மிலே சிலருக்கு இருந்து வருகின்றது. பத்மு தீவில் யோவான் துன்புறுத்தலின் பொருட்டு நாடு கடத்தப்பட்ட பொழுது கடவுள் அவருக்கு அளித்த காட்சிகளே தரிசன நூலில் சொல்லப்பட்டுள்ளன என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இப்படி சொல்லப்பட்ட காட்சிகள் அல்லது தரிசனம் என்பவை அந்த காலத்தில் இருந்த துன்புறுத்தல் காரணமாக நேரடியாக சொல்ல முடியாமல் மறைமுகமாக சொல்லிய பகுதிகளும், ஏற்கனவே சொல்லிய தீர்ப்புகள் அந்த காலத்திலேயே நடந்து முடிந்தவைகளும், இன்னும் நடக்க இருப்பவைகளும், நடந்து கொண்டிருப்பவைகளும் இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இவற்றில் எது நடந்தது, எது நடக்கிறது, எந்த காட்சிகள் தரிசனங்கள் இன்னும் நடக்க இருக்கின்றன என்பதை அந்தந்த காட்சிகளின் அடிப்படையிலேயே நாம் புரிந்து கொள்ள இயலும். ஒவ்வொரு காட்சிகளும் சொல்லப்படுகின்ற செய்திகளை புரிந்து அதற்கேற்ப நாம் அதனை அறிந்து கொள்வது நன்மை தருவதாகும். 4வது எக்காலம் ஊதப்படுகின்ற பொழுது என்ன நடைபெற்றது என்பதை இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதனுடைய சூழலை குறிப்பிட்டு 4வது எக்காலத்தின் தீர்ப்புகளுக்கு நாம் உட்செல்ல இருக்கின்றோம். விண்ணக அரியணையில் அமர்ந்திருந்த ஆட்டுக்குட்டி தமது வலக்கையில் இருந்த சுருளேட்டின் 7வது முத்திரையை உடைத்த பொழுது மிகப்பெரிய அமைதி ஒன்று ஏற்பட்டது என்பதை தொடர்ந்து நாம் தியானிக்கின்றோம். அந்த அமைதிக்கு பின்பு அரியணைக்கு முன்பு நின்று கொண்டிருந்த 7 வானதூதரும் அவர்களுடைய கைகளில் இருந்த எக்காளங்களை ஒவ்வொருவராக ஊதத் தொடங்குகின்றனர். அப்படி ஊதிக்கொண்டிருந்த வரிசையில் 4வது வானதூதர் எக்காளம் ஊதிய பொழுது என்னென்ன நடைபெற்றன என்பதை வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள் குறிப்பிடுகின்றன. அந்த வசனங்களை நான் வாசிக்கின்றேன். 4ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கும், சந்திரனில் 1/3 பங்கும், நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. அவ்வவற்றில் 1/3 பங்கு இருளடைந்தது. பகலிலும் 1/3 பங்கு பிரகாசமில்லாமற் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ, 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். முந்தைய எக்காலங்களின் தீர்ப்புகளைப் போலவே 4வது எக்காலம் ஊதப்படும் பொழுதும் இயற்கையின் மீது பாதிப்புகள் ஏற்படுகின்றன. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவை 1/3 பங்கு பாதிப்படைந்து அதன் பாதிப்பு பூமியையும் இருளடைய செய்கின்றது. சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களில் 1/3 பங்கு எவ்வாறு தாக்கப்படும்? நட்சத்திரங்களில் 1/3 பங்கு
அழிந்து விட்டதா? அல்லது வானத்தில் உள்ள கோள்களின் ஒளி மங்கிவிட்டதா? வானத்தின் மத்தியில் அல்லது நடுவானம் எங்கே இருக்கிறது? பறந்து வரும் தூதன் அல்லது கழுகு ஏன் வர இருக்கும் துன்பங்களை பற்றி முன்கூட்டியே எச்சரிக்கிறது என்பன போன்ற கேள்விக்கான பதில்களை இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். முதலாவதாக, 4வது தூதன் எக்காளம் ஊதினான் என்பதினுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போம். இந்த தீர்ப்பு தொடரில் ஒவ்வொரு தூதரும் ஊதுகிற எக்காளம் என்பது ஷோஃபர் அல்லது ஆட்டுக்கடாவின் கொம்பு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எக்காளம் ஊதுதல் இஸ்ரவேலுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை 3வது எக்காளம் ஊதுதலை விளக்கமாக படிக்கின்ற பொழுது நாம் தியானித்தோம். எக்காளம் ஊதுகையில் வரும் தீர்ப்புகள் 5 உண்மைகளை நமக்கு கற்றுத்தருகின்றன. சைரன் ஒலிக்கிற பொழுது நேரத்தை உணர்ந்து கொள்கிறோம் அல்லது எச்சரிப்பை உணர்ந்து கொள்கிறோம். அதுபோல ஷோஃபர் அல்லது ஆட்டுக்கடாவின் கொம்பு அல்லது எக்காளம் ஊதுகின்ற பொழுது ஏற்படுகின்ற எச்சரிப்புகள் அல்லது உணர்வுகள் 5 இருக்கின்றன. 5 எச்சரிப்புகள் இருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த எக்காளம் ஊதப்படுகின்ற பொழுது கடவுள் நீதியான நியாய தீர்ப்பு செய்ய நகர்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய தீர்ப்பை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு வேண்டும். 2வது, மனம் திரும்புவோருக்கு தம்முடைய இரக்கத்தை இன்னும் சிறிது காலம் நீட்டிக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியும் அந்த எக்காள தொனியில் இருக்கின்றது. 3வது, துன்மார்க்கர் அழிய இருக்கின்றார்கள் என்கின்ற எச்சரிப்பையும் எக்காளம் தருகின்றது. தம்முடைய மக்களுக்கு அல்லது இறை மக்களுக்கு வெகுமதி கிடைக்க இருக்கின்றது என்கின்ற குரலும் அந்த எக்காள தொனியில் இருக்கின்றது. இறுதியாக, சிருஷ்டிக்கப்பட்ட ஒழுங்கை அல்லது படைப்பை கடவுள் மீண்டும் நிலைநாட்ட இருக்கின்றார். புதிய வானத்தையும் புதிய பூமியையும் ஏற்படுத்தப் போகின்றார் என்கின்ற ஒரு ஓசையாகவும் எக்காளம் அமைந்திருக்கின்றது. மனம் திரும்புவதற்கான அவரது அழைப்புகள் கவனிக்கப்படாமல் போன பின்னரே கடவுளின் தீர்ப்பு வருகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். மக்களை கடவுள் நியாயந்தீர்க்கவிருக்கின்றார் என எச்சரித்த அல்லது பேழை கட்ட துவங்கி 120 வருடங்களுக்கு பின்பே நோவாவின் நாளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். உடனடியாக வெள்ளப்பெருக்கு வரவில்லை. பேழை கட்ட துவங்கி 120 ஆண்டுகள் அல்லது கடவுள் நியாயந்தீர்க்கவிருக்கின்றார் என்கின்ற செய்தியை நோவா அறிவித்த பின்பு 120 வருடங்களுக்கு பின்னரே வெள்ளப்பெருக்கு வருகின்றது. கானானில் வாழ்ந்த சிலை வணக்கக்காரர்களின் பாவங்கள் மிகவும் பெருகிய பின்னரே அவர்களை அழித்து இஸ்ரவேலரை அங்கு குடியேற்றும்படி கடவுள் திட்டம் கொள்கின்றார். மக்கள் அனைவரும் மனம் திரும்பி அவரிடம் வரவேண்டும் என்பதற்கு ஏராளமான வாய்ப்புகளை கடவுள் மனிதருக்கு வழங்குகின்றார். ஆகவே அவருடைய வருகையும் தாமதிக்கின்றது என்கின்ற செய்தி 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இறுதி நாளில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் அவிசுவாசிகள் தங்களுக்கு மனம் திரும்புவதற்கு நேரம் வழங்கப்படவில்லை என்றோ அதற்கான நேரம் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றோ அல்லது அது சார்ந்த சாக்குப்போக்குகள் எதனையுமோ சொல்லுவதற்கு இயலாது என்று ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம். இந்த தீர்ப்பின் வருகின்ற 2வது பகுதி சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களில் 1/3 பங்கு தாக்கப்படுதல் என்பதை குறித்த விளக்கம். 4வது எக்காளம் ஊதப்படுகின்ற பொழுது
சூரியனில் 1/3, சந்திரனில் 1/3, நட்சத்திரங்களில் 1/3 தாக்கப்பட்டது என்று நாம் படிக்க கேட்டோம். இதனால் அவற்றில் 1/3 வெளிச்சம் இல்லாமல் இருந்தது, இரவும் இருந்தது என்று யோவான் தமது காட்சியை வெளிப்படுத்துகின்றார். 4வது எக்கால தீர்ப்புக்கும் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை சொல்லப்பட்டுள்ள 6வது முத்திரை தீர்ப்புக்கும் இடையே சில ஒற்றுமைகள் இருப்பதை நாம் காணலாம். 2 பகுதிகளிலும் அல்லது 2 இடங்களிலும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவை பாதிக்கப்படுகின்றன. ஆனால் 6வது முத்திரை தீர்ப்பில் முழு சூரியனும் இருளடைகின்றது. இது நிலநடுக்கத்தின் காரணமாக ஏற்படுகிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது எரிமலையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. எனவே வளிமண்டலத்தில் சாம்பலை வெளியேற்றுகிறது என்றும், சந்திரன் இரத்த சிவப்பாக மாறுகிறது என்றும் நாம் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கின்றோம். அத்திமரம் பலத்த காற்றினால் அசைக்கப்படும் பொழுது அதன் பழுக்காத அத்திப்பழங்கள் கீழே விழுவது போல வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியில் விழுகின்றன என்றும் அங்கே விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது விண்கற்களாக இருக்கலாம் என்று நாம் முன்னரே தியானித்தோம். ஆனால் 4வது எக்காலத்தின் தீர்ப்பில் இறைவன் இந்த கோள்களை நேரடியாக தொடுகின்றார். இதனால் பகல் மற்றும் இரவின் ஒளி 1/3 குறைகிறது. சில விளக்க உரையாளர்கள் இந்த தீர்ப்பை மோசேயின் நாட்களில் எகிப்தின் மீது விழுந்த இருளின் வாதைக்கு ஒப்பிடுகின்றனர். திருமறையில் இருள் எப்போதும் கடவுளின் தீர்ப்பின் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. யோவான் நன்மையை ஒளியுடனும் தீமையை இருளுடனும் ஒப்பிடுகின்றார். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரத்தில் கடவுள் 9வது வாதையின் போது 3 நாட்களுக்கு எகிப்து முழுவதும் அடர்ந்த இருளை அனுப்புகின்றார். ஏசாயா 13ஆம் அதிகாரத்தில் கடவுள் உலகில் பேரழிவை கொண்டு வரும் ஒரு நாளை பற்றி பின்வருமாறு கூறுகின்றார். உண்மையில் வானத்தின் நட்சத்திரங்களும் அதன் விண்மீன்களும் தங்கள் ஒளியை கொடுக்காது. சூரியன் உதிக்கும் போது இருளாக இருக்கும், சந்திரன் ஒளிராது என ஏசாயா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூறுகின்றது. ஏசாயா 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாடுகளின் தீர்ப்பை பற்றி கூறும் ஏசாயா, வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும் என்று இறைவாக்குரைத்துள்ளார். எசேக்கியேல் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் எகிப்தின் ராஜாவிடம், நான் உன்னை துரத்தும் போது வானத்தை மூடி அவற்றின் நட்சத்திரங்களை இருட்டாக்குவேன், நான் சூரியனை மேகத்தால் மூடுவேன், சந்திரன் ஒளியை கொடுக்காது என்று கூறுகின்றார். கர்த்தருடைய நாளை விளக்கும் யோவேல் தீர்க்கதரிசி யோவேல் 2ஆம் அதிகாரத்தில், அது இருளும் அந்தகாரமும் நிறைந்த நாள், சூரியனும் சந்திரனும் இருளடைகின்றன, நட்சத்திரங்கள் பிரகாசிப்பதை நிறுத்துகின்றன, மேலும் கர்த்தருடைய மகத்தான பிரமிக்கத்தக்க நாள் வருவதற்கு முன்பாக சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும் என்று யோவேல் 2ஆம் அதிகாரம் 2, 10, 31 ஆகிய வசனங்களிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், ஆண்டவரின் நாள் ஒளியின் நாள் அன்று, அது இருள் கவிந்தது, வெளிச்சமில்லாத காரிருள் கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மார்க்கு 13ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களில் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும்,
வானத்தின் சக்திகள் அசைக்கப்படும் என்று நமது ஆண்டவர் இயேசு நம்மை எச்சரிக்கின்றார். மேத்யூ ஹென்றி போன்ற விளக்க உரையாளர்கள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை ஆலயத்தில் வழிகாட்டுபவர்களாக இருப்போரையும் நாட்டின் கவர்னர்களாக இருப்போரையும் மக்களை விட உயர்ந்த இடங்களில் வைக்கப்பட்டவர்களையும் இணைத்து உருவகப்படுத்துகிறார். இவர்கள் மக்களை தவறாக வழிநடத்தி 4வது எக்காலத்தின் போது வீழ்ச்சி அடைகிறவர்கள் என விளக்குகின்றார். முதல் 3 எக்காலங்களின் தீர்ப்புகள் நிலம் மற்றும் நீரில் 1/3 பகுதியை பாதிக்கிறது என்று நாம் தியானித்தோம். ஆனால் 4வது தீர்ப்பு உலகம் முழுவதையும் பாதிக்கிறது. ஏனெனில் அது பூமியின் உயிர் மற்றும் ஆற்றலின் ஆதாரமான சூரியனை தாக்குகிறது. பூமியில் 1/3 பங்குக்கு சூரிய ஒளி குறைவாக கிடைப்பதால் மனிதன் மற்றும் இயற்கையின் வாழ்க்கை முறைக்கு குறைவான வெப்ப ஆற்றலே கிடைக்கிறது. வெப்பநிலையில் ஏற்படும் பெரிய மாற்றங்கள் மனித ஆரோக்கியம் மற்றும் உணவு வளர்ச்சியை பெரிதும் பாதிப்படைய செய்கின்றன. 4வது தீர்ப்பில் வருகின்ற 3வது பகுதி வானத்தின் மத்தியில் பறந்து வந்த தூதனின் சத்தம் என்று 13ஆம் வசனத்தில் நாம் காண்கின்றோம். அந்த வசனத்தை மீண்டும் பாருங்கள். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன். பெரும்பாலான மொழிபெயர்ப்புகளில் வானத்தின் மத்தியில் பறந்து வந்த கழுகு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கழுகு ரோமானியர்களின் சின்னம். அவர்களுடைய கொடிகளில் இச்சின்னம் காணப்படுகின்றது. சிலர் 4வது எக்காலத்தின் தீர்ப்பு கிபி 70 நிறைவேறியதாக கூறுகின்றனர். கிபி 70 ரோமர்கள் கழுகு போல எருசலேமின் மீது படையெடுத்து வந்து எருசலேமை அழிவுக்கு கொண்டு வந்தனர். திருமறையில் கழுகு பழிவாங்கும் சின்னமாக பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இஸ்ரவேலர் கடவுளோடு செய்த உடன்படிக்கையை மீறினால் பூவுலகின் கடைக்கோடியிலிருந்து ஓர் இனத்தை ஆண்டவர் உனக்கு எதிராக எழச் செய்வார். அது கழுகை போல மிக வேகமாக வரும் என்று இஸ்ரவேலருக்கு எதிரான சாப மொழியாக உபாகமம் 28ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் சட்டத்திற்கு விரோதமாக கலகம் செய்வதால் கழுகு போன்ற ஒன்று கர்த்தருடைய ஆலயத்திற்கு விரோதமாக வருகிறது என்று ஓசியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இறைவாக்கு உரைக்கின்றார். வேறு பல பொருள்களிலும் கழுகு திருமறையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடவுளுடைய மக்களை தம்மிடம் கூட்டி சேர்ப்பதற்கு யாத்ராகமம் 19:4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. வேகத்தை குறிப்பதற்காக 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் யோபு 9ஆம் அதிகாரம் 25 முதல் 26, எரேமியா 4:13, புலம்பல் 4:19 ஆகிய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. தீர்க்க தரிசன முக்கியத்துவம் வாய்ந்ததாக தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வருகின்றது. ஊமையாக கழுகு எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இளமையை குறிப்பதற்காக 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலும் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் கழுகு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வானத்தை நோக்கி பறந்து உயரங்களில் கூடு கட்டுதல் என்கின்ற பொருளில் யோபு 39:27, நீதிமொழிகள் 23:5,
எரேமியா 49:16, ஒபதியா 1 ஆகிய இடங்களில் வருகின்றது. பிணங்களை விருந்தளிப்பதாக யோபு 39:28-30, நீதிமொழிகள் 30:17, மத்தேயு 24:28 ஆகிய இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கடவுள் பலத்தை புதுப்பிக்கும் அடையாளமாக ஏசாயா 40:31 சொல்லப்பட்டிருக்கின்றது. கடவுளின் மக்கள் சாத்தானிடமிருந்து விடுவிக்கப்படுவதை பற்றி விளக்குகின்ற பொழுது வெளிப்படுத்தல் 12:14 கழுகு குறிப்பிடப்படுகின்றது. விண்ணக மிருகமாக வெளிப்படுத்தல் 4:1 சொல்லப்படுகின்றது. வெளிப்படுத்தல் 8:13 நம்முடைய இந்த தியான பகுதியில் அல்லது 4வது எக்காலம் ஊதப்படுகின்ற பொழுது பறந்து வருவது கழுகாக இருந்தால் அது தீர்ப்பை நிறைவேற்ற வருவதாகவும், நமது பவர் மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டுள்ளது போல தேவதூதனாக இருந்தால் இறுதி தீர்ப்பை அறிவிக்க வருபவராகவும் நாம் புரிந்து கொள்ளலாம். கழுகு நடுவானத்தில் பறப்பதாக கூறப்படுகின்றது. மிட் ஹெவன் அல்லது நடுவானம் என்பது வெரி ஹை, உயர்ந்த இடம் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். உயரத்தில் பறந்து குரல் எழுப்புவதால் கழுகு தாக்காது என்று நாம் அறிகின்றோம். அறிவிப்பதால் மனந்திரும்புவதற்கு அதிக நேரமில்லை என்று பூமியில் உள்ளவர்களை எச்சரிப்பதாக நாம் அதனை புரிந்து கொள்வது நல்லது. பறந்து வரும் கழுகு அல்லது தூதன் ஐயோ ஐயோ, பூமியில் வாழ்பவர்க்கு ஐயோ என்று உரத்த குரலில் சத்தமிடுகின்றது. பூமியில் வாழ்பவர்களை குறிக்க கிரேக்க மொழியில் 2 வார்த்தைகள் உள்ளன. ஒன்று பரோகியோ, மற்றொன்று காட்டாடோய்க்கியோ. பரோகியோ எனில் பயணியாக வாழ்வது, காட்டோகியோ எனில் செட்டில் டவுன், குடியேறி வாழ்வது என்பது பொருள். வெளிப்படுத்தல் 8:13 குடியேறி வாழ்தல் காட்டோகியோ என்னும் வார்த்தையே பயன்படுத்தப்பட்டுள்ளது. உலகின் மீது பற்று கொண்டு உறுதியாக பாவத்தில் குடியேறி வாழ்வோர் தீர்ப்பு பெறுவர் என்பது இங்கே சொல்லப்படுகின்ற பொருள். ஏனெனில் அவர்களுடைய பொக்கிஷங்கள், பாவங்கள், கனவுகள், ஆசைகள் இங்கேயே இருக்கின்றன. அவர்களிடம் கழுகு ஐயோ 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 என்று 3 முறை சொல்லுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஐயோ என்கின்ற வார்த்தை திருமறையில் 110 தடவைகளுக்கு மேல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பெரும்பாலும் துக்கத்தின் வெளிப்பாடாக அல்லது மோசமான நிலைமைகளின் புலம்பலாக, தண்டனையை வெளிப்படுத்துவதாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. மத்தேயு 24:19 அந்த நாட்களில் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ஐயோ என்று ஆண்டவர் கூறுகின்றார். மத்தேயு 23 வேதபாரகர், பரிசேயர் ஆகியோருக்கு தீர்ப்பு வழங்குகையில் ஐயோ என்கின்றார். வெளிப்படுத்தல் 8:13 கழுகு பூமியில் வசிப்பவர்களிடம் சாத்தானின் ஆதிக்கத்தில் ஒட்டி கொண்டிருப்பவர் மீது இன்னும் கொடிய தீர்ப்புகள் வரப்போகிறது என்று எச்சரிக்கின்றது. கோடரி இன்னும் விழவில்லை, இன்னும் காலம் இருக்கிறது. ஆனால் எச்சரிப்பை கேட்பவர்கள் அதை செவிமடுக்க தவறினால் கழுகின் வார்த்தைகளின்படி அல்லது நடுவானில் பறந்து வரும் தூதனின் வார்த்தைகளின்படி அவர்களுக்கு அழிவு வரும் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகையில் 2 கொரிந்தியர் 6:1-2 நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம்.
இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்று மீட்பு பெற ஆண்டவர் அழைக்கின்றார். நான்காவது எக்காலத்தின் 4 முக்கிய விளக்கங்களை வரிசைப்படுத்த விரும்புகின்றேன். முதலாவதாக முன்னோடிவாதிகள் அல்லது ப்ரீட்டரிஸ் இவர்களுடைய விளக்கம். முன்னோடிவாதிகள் 4வது எக்காலத்தின் தீர்ப்பு ஏற்கனவே நிறைவேறிவிட்டதாக கூறுகின்றனர். இதற்கு இவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் 66 முதல் 70 வரை நடைபெற்ற யூத போரை குறிப்பிடுகின்றனர். இவர்கள் இருளடைந்த விண்ணின் சூரியன், நட்சத்திரங்கள், சந்திரன் ஆகியவை ரோம யூத தலைவர்களோடு இணைந்தவை என்று ஒப்பிட்டு பேசுகின்றனர். இக்காலத்தில் ரோம மற்றும் யூத ஆட்சியாளர்களும் தலைவர்களும் தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டதாக ஆஸ்டின் ஃபாரர் என்னும் வரலாற்றாளர் எழுதுகின்றார். குறிப்பாக கயஸ், கிளாடியஸ், நீரோ, கல்ஃபா, ஓதோ, விட்டலியஸ் ஆகிய அனைவரும் கொலை செய்யப்படவோ அல்லது தற்கொலையாலோ இறந்தனர். ஏரோது என்னும் மாமன்னன், ஏரோது அந்திப்பாஸ், ஏரோது அகிரிப்பா மற்றும் பெரும்பாலான ஏரோதிய இளவரசர்கள் எருசலேமின் முன்னணி பிரதான ஆசாரியர்களில் சிலருடன் சேர்ந்து அவமானத்தினாலோ அல்லது நாடு கடத்தப்பட்டதாலோ அல்லது வன்முறைகளாலோ இந்த காலத்தில் அழிந்தனர். இவை அனைத்தும் அணைக்கப்பட்ட சூரியன்கள் அல்லது இருண்ட நட்சத்திரங்கள் என்று ப்ரீட்டரிஸ் முன்னோடிவாதிகள் கூறுகின்றனர். இரண்டாவது விளக்கம் வரலாற்றாளர்கள் சொல்வது ஹிஸ்டாரிசிஸ். வெளிப்பாட்டின் நிகழ்வுகள் வரலாறு முழுவதும் விரவி இருக்கின்றன அல்லது பரவி இருக்கின்றன என்று இவர்கள் கூறுகின்றனர். இவர்களின் பார்வையில் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களை ரோமின் அரசியல் வான்வெளியாக இவர்கள் காண்கின்றனர். விண்ணின் கோள்களாக அல்லாமல் இவைகளெல்லாம் வான்வெளியில் தோன்றிய கோள்களோடு ஒத்த ரோமின் அரசியல் வான்வெளி என்று இவர்கள் கூறுகின்றனர். வரலாற்றில் வீழ்ச்சியடைந்த தலைவர்கள் அனைவருடனும் இவர்கள் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் ஒப்பிடுகின்றனர். மூன்றாவது விளக்கம் எதிர்காலவாதிகளின் விளக்கம், ஃபியூச்சரிஸ். வெளிப்படுத்தலின் நிகழ்வுகள் பெரும்பாலும் நிறைவேறவில்லை என்று இவர்கள் கூறுகின்றனர். இவர்களுடைய கருத்துப்படி வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் முதல் 22ஆம் அதிகாரம் வரையுள்ள பகுதி எதிர்காலத்திலேயே நிகழும் என்பது இவர்களுடைய கருத்து. 4வது தீர்ப்பில் இருளடையும் கோள்களை 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களில் தீமையில் இன்பம் காணும் அனைவரும் தீர்ப்புக்குள்ளாவர் என்ற வசனத்தோடு ஒப்பிடுகின்றனர். 4வது விளக்கம் லட்சியவாதிகள், ஆன்மீகவாதிகள், ஐடியலிஸ்ட் ஆர் ஸ்பிரிச்சுவலிஸ்ட். 4வது தீர்ப்பு விண்வெளியில் உள்ள கோள்களின் இருளடைதல் அல்ல, மாறாக நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போராட்டத்தின் விளைவே என்று இவர்கள் கூறுகின்றனர். இருள் என்பதை இறைப்பற்று அற்றவர்களின் அழிவு என ஏசாயா 13ஆம் அதிகாரம் 10 சொல்லப்பட்ட வார்த்தையோடு இவர்கள் ஒப்பிடுகின்றனர். இறை மக்கள் தீமையின் பிடியிலிருந்து அல்லது ஒடுக்கப்படுகிறவர்களின் கையிலிருந்து விடுவிக்கப்படும் 2ஆம் விடுதலை பயணமாகவும் சிலர் இதனை குறிப்பிடுகின்றனர். நட்சத்திரங்களை குறியீடாகவும் வழிகாட்டிகளாகவும் காணும் இந்த காலத்தில் கடவுள் சோலார் சிஸ்டம் அல்லது சூரிய குடும்பத்தின் மீது முழு கட்டுப்பாட்டையும் வைத்திருக்கிறார் என்ற உண்மையும் இந்த 4ஆம் தீர்ப்பில் வெளிப்படுகின்றது. ஜெபிப்போம். விண்ணிலும் மண்ணிலும்
முழு சூரிய குடும்பத்திலும் முழு கட்டுப்பாட்டை வைத்திருக்கும் எங்கள் ஆண்டவரே, மனம் திரும்புவதற்கு நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற வாய்ப்புகளுக்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். தீமை செய்வோர் அழிவுறுவர் என்பதை திரும்ப திரும்ப தீர்ப்புகளின் மூலமாக எங்களுக்கு உணர்த்துகின்றேன். இவ்வுலக தீமைகளில் பாவங்களிலேயே உழன்று வீழ்ச்சியடையாதபடி, தீர்ப்பு பெறாதபடி பெற்றுக்கொண்ட பாக்கியங்களை நாங்கள் காத்து இறுதி வரையும் உண்மை உள்ளவர்களாக திகழ நீர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.